ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். உங்கள் ஃப்ரெண்டுங்க, உங்கள் ரிலேட்டிவ் நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, மாமனார் மாமியாரை புரிஞ்ச நல்லா அனுசரித்து போ ஜெயா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டாலுமே பரவாயில்ல, அதான் உண்மை. தமிழ்நாட்டிலுமே மாமியார் கொடுமை இருக்கும், தமிழ்நாட்டில் இல்லாமல் இருக்க நாத்தனார் கொடுமை இருக்கும், கொழுந்தார் கொடுமை எல்லாமே இருக்கும். அதேமாதிரி தமிழ்நாடு எப்படியே அதேமாதிரி ஒடிசாவும் சேம் தான். ஏன்னா லாங்குவேஜ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு, கல்ச்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, அது மட்டும்தான். மற்றபடி மாமியார் கொடுமையோ மாமனார் கொடுமையோ நாத்தனார் கொடுமை எல்லாமே சேம் தான். எங்கள் கல்ச்சர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு, மற்றபடி எல்லாமே இங்கே சேம் தான். என் மாமியார் என்னை திட்டாமல் இருக்க மாட்டாங்க, என்னை இது பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. எல்லாமே என்ன மாமியார் என்ன பண்ணுவாங்க. அதேமாதிரி அவங்க முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், மாமியார் வந்து நமக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான். அதனால் எனக்கு எங்கள் அம்மா இல்லாத குறையாது என் மாமியார் தான் என்னை திக்கிறாங்க. அதனால் வந்து நான் அவங்கள திட்டுறதோ, அவங்க எதாவது சொன்னேன் என்னோடய வீட்டுக்காரத்தை நான் சொல்கிறதோ, அது தேவையில்லாமல் பிரச்சனை தானே. அது அவர் நம்ம என்ன சொன்னாலுமே நம்ம அனுசரித்து போகணும். மாமியார் நம்ம என்ன சொன்னாலுமே நம்ம ஃபஸ்ட்டு அனுசரித்து போக கற்றுக்கணுமே. என் மாமியார் என்னை திட்டுறாங்க, என் மாமனார் என்னை திட்டுறாங்க, என்னோட கொழுந்தனாரோ என்னோட நாத்தனாரோ எதோ ஒன்று சொல்கிறாங்க, நான் போய் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னால் அது எங்கள் வீட்டுக்காரர் நான் சொல்கிற இந்த மாதிரி பேசக்குள்ளேயே 2 பேர் சண்டையே வந்துடுமே. நீ உன் பொண்டாட்டிக்காண்டி சப்போர்ட் பண்ணுற, அக்காவை மறந்துட்ட, நீ உன் பொண்டாட்டிக்காண்டி சப்போர்ட் பண்ணுற, அம்மாவை மறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சண்டையாக மாறிடுமே. அதெல்லாம் நம்ம வேண்டாம். அவங்க நம்ம நல்லது தான் சொல்லுவாங்க, எனி டைம் நம்ம திட்டிகிட்டு இருக்க மாட்டாங்களே. எப்போனாவது ஒன் டைம் நம்ம தப்பு பண்ணிட்டா இது தப்பு, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம வந்து நல்ல விதமாக எடுத்து நம்ம இதுதான் போகணும். தேவையில்லாமல் ஒரு வீட்டில் ஒரு சண்டை வைக்க தேவையில்ல. அதேமாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ஜெயா நீனும் கார்த்திகா அக்காவுமே நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி மாமியாரை புரிஞ்சுக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எனக்கு அவங்க இன்னொரு அம்மா மாதிரி தான். அவங்கள நான் கஷ்டப்படுத்தி தேவையில்லாமல் சண்டை வர வேணாம். வீடு இருந்தாலே கஷ்டம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், துக்கம் இருக்கும், எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு வீடு. அதை நம்ம எல்லாமே அனுசரித்து இது போக நம்ம கற்றுக்கணுமே. நெக்ஸ்ட்டு இன்னொரு சிஸ்டர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, உங்களோட சேரீ கலெக்ஷன்லாம் காட்டு ஜெயா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்கிட்ட சேரீ கலெக்ஷன் காட்டுற வரைக்கும் அவ்வளோ சேரீலாம் என்கிட்ட இல்லை. வீட்டில் மாற்றி கட்டிக்கிறது ஒரு 5 சாரீ வச்சுக்கிறேன். ஒரு 4 சாரீ வைக்கேன். ஏன்னா வெளியே போகிறதுக்கு ஒரு 5 சாரீ போகிறதுக்கு மொத்தமாக என்கிட்ட ஒரு செத்து 12 10 சாரீ தான் இருக்கும். ஓகேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு நாளைக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காண்டி நான் எடுத்து. இன்றைக்கி பார்த்தா ரொம்ப மழைங்க. ஒரு 4 நாளாக அவங்க முந்தானத்து சொல்லியிருப்பேன், நியூஸில் சொல்லியிருக்காங்க 4 நாளாக மழை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னுமே 4 நாள் மழை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட மழை அப்படி பேஞ்சிக்கிட்டே இருக்கும். மழை தெரியுமா, நேற்று நைட்லேருந்து மழை விடாமல் பேஞ்சிக்கிட்டு. ஆனால் நைட்டு கரண்ட் இருந்துச்சு, நான் ஃபுல்லாக சார்ஜர் போட்டு வச்சுட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை. நேற்று நைட்லேருந்து மழை விடாமல் பேஞ்சிக்கிட்டே இருக்குது. மரமும் குக் பண்ணுறதுக்கு வந்து சமைக்கிறதுக்கு வந்து மரமும் இல்லை. எல்லா விறகுமே தண்ணி மாதிரி ஆகிடுச்சு, எல்லாமே இதாகிடுச்சு. எடுத்துகிட்டு வந்த விறகு எல்லாமே முடிஞ்சிருச்சு, விறகு எடுக்க முடியாது. இப்போ கேஸில் தான் சமைச்சிட்ருக்கோம். கேஸ் இன்றைக்கும் நாளைக்கும் அவருக்கு அது முடிஞ்சிச்சுன்னா வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுமே. ஏன்னா வீட்டுக்காருக்கு பேமெண்ட் தரவே இல்லை. அவர் போகிறதுக்கு ஏன்னா வீட்டுக்காரர் போகிறதுக்கு முன்னாடி காசு வந்து அட்வான்ஸ் வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தார். அட்வான்ஸ் வந்து வாங்கி கொடுத்தப்போ ஏன்னா எங்களுக்கு வயல் வேலை இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் செலவாயிடுச்சு. அவர் வாங்கி கொடுத்தா அந்த அட்வான்ஸ் வந்து இந்த மாதத்தில் அவர் கட் பண்ணிவிடுவாங்க. அடுத்த மாதம் தான் எனக்கு வீட்டுக்காரர் காசு தருவார். இந்த மாதம் நான் எப்படி ரன் பண்ண போகிறேன்னே தெரியல. பாப்பா வச்சுக்கிட்டு மழைக்காலம் வர பாப்பா குளிர் ஜுரம் வரும். அதெல்லாம் எனக்கு பயமாகவே இருக்குது. அந்த கடவுள்கிட்ட எனக்காண்டி எல்லாமே நீங்கள் ப்ரே பண்ணிங்க. பாப்பாவுக்கு எந்த ஜுரம் வரக்கூடாது, சளி பிடிக்கூடாது, எனக்கும் சளி பிடிக்கூடாது, உடம்பு சரி கடவுள்கிட்ட வேண்டிக்குங்க. ஏன்னா வீட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருக்கும் தான், நம்ம வேலை பார்க்காமலாம் இருக்க முடியாது. மாமியாரும் பாவம், அவங்களும் வயல் வேலைக்கு போகிறாங்களா, அவங்களுக்கு நம்மளும் சப்போர்ட் தரணும்ல. ஏன்னா நான் தனியாக இருந்து பாப்பாவெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் ஏதோ வேலை செஞ்சால் மாமியார் பார்த்துப்பாங்க, மாமனார் பார்த்துப்பாங்க. அவங்களும் பாப்பாவை தூக்குறதெல்லாம் 2 பேருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இந்த குளிர் சீசனுக்காண்டி நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு நைட் கிளாக் தான் பார்க்க போகிறோம். நைட் நான் என்ன சமைச்சேன், காலையில் என்ன பண்ண போகிறேன், அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இப்போ பாருங்கள், மாமியார் வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பனம்பழம் இருக்குல்ல, அதை வந்து சாறு மட்டும் தனியாக எடுப்பாங்க. பாப்பா வந்து இந்த பனம்பழத்தை வச்சு விளாண்டுட்டு இருந்தா கொஞ்சம். இது வந்து கீழே ஒரு பாத்திரம் வச்சுருக்காங்க. மாமியார் அந்த சைடு வந்து பனம்பழத்தை உரிச்சிட்ருக்காங்க பாருங்கள். பனம்பழத்தை உரித்து இந்த சல்லடை மாதிரி ஒரு பாத்திரம் இருக்குல்ல, இது வந்து நாங்கள் சாப்பாடு இதில் பண்ணுவோம். சாப்பாடு இதில் பண்ண மாட்டோம். சாப்பாடு வெந்ததுக்கப்புறம் இதில் ஊற்றி வச்சு தண்ணியெல்லாம் கீழே போய்ட்டு சாப்பாடு அதில் இருக்கும். அந்த படிக்குடன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இதுக்குள்ளே வச்சு அந்த பனம்பழத்தை வந்து தண்ணி தொட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாப்பா அந்த சைடு அந்த பனம்பழத்தை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தான். நான் தரல, அது வாயில் கீழே வச்சுருவான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம், அதனால் நான் கொடுக்கல அவளுக்கு. அதுக்கப்புறம் பாத்திரத்தை பிடிச்சி எப்படி இழுக்கிறா மட்டும் பாருங்கள். இழுச்சி அவன் மண்டியில் டொங்குன்னு அடிச்சிருச்சு. அப்புறம் அழுதுட்டாலே. அதுக்கப்புறம் விட்டுட்டா. திரும்பி ஒரு பக்கம் இழுத்தார். மாமியார் தூக்கி அந்த சைடு வச்சுட்டாங்க. நீ அடங்க மாட்டேற, ரொம்ப சேட்டை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு தூக்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா பொம்மை தூக்கி நான் அவகிட்ட கொடுத்தேன். பொம்மையை பிடிச்சி எனக்கு பொம்மை வேண்டாம் அப்படின்னு சொல்லி
பிடிச்சி தூக்கி தூக்கி இது பண்ணிட்டு இருந்தாலே பாருங்கள், அவள் பண்ணுற இதை மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் முட்டி போட்டு நவுறால கொஞ்சம் இது பண்ணான், முட்டி போட்டு நடுற மாதிரி இது பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் மாமியார் வந்து பனம்பழத்தை எடுத்து கொஞ்சமாக தண்ணி தொட்டு தெளித்து இங்கே பாருங்க, இந்த ஒரு பாத்திரத்தில் தண்ணி பனம்பழம் அந்த உரிச்சு வச்சுருக்காங்க பார்த்தியா கழுவிட்டு, அதை வச்சு இந்த மாதிரி அந்த இது பண்ணுவாங்க. சாறு மட்டும் கீழே வந்துடும், அந்த பனம்பழம் சாறு மட்டும் கீழே வந்துடும், அந்த சக்கை தோல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் மாமனார் வந்து மார்க்கெட் போயிட்டு வந்தார், மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்லாம் வாங்கிட்டு வந்தார். நைட்டில் எடுக்கிற வீடியோ கொஞ்சம் இருட்டலாக இருக்கும், எனக்காண்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் என்னென்ன வெஜிடபிள் வாங்கிட்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், வெண்டைக்காய், பூண்டு, எண்ணெய், அதுக்கப்புறம் அது பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்க, பரங்கிக்காய் அது வாங்கிட்டு வந்தாங்க. என்கிட்ட பணம் இல்லை, பணம் முடிஞ்சிச்சு. மாமனார் அவர்கிட்ட அந்த காசில் தான் அவர் வாங்கிட்டு வந்திருந்தார். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சிக்கனுமே வாங்கிட்டு வந்திருந்தாருங்க. பாருங்கள், கவரில் தான் சிக்கன் இருக்குது, சிக்கன் ஓப்பன் பண்ணல. இன்றைக்கி சண்டே தானே, கொஞ்சம் சிக்கன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனுமே வாங்கிட்டு வந்தார். டேயில் பண்ணலான்னு நினச்சோம், அதுக்கப்புறம் மாமியாருமே இல்லை, டேயில் பண்ணால் ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியாது, நைட்டில் பண்ணால் நம்ம எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நானும் மாமனார் மாமியார் 3 பேர் தான் வீட்டில் இருக்கிறோம், பாப்பாவை சேர்த்து 4 பேர். என்னோடய கொழுந்தார், என்னோடய ஓரவத்தி. கொழுந்தார் வந்து தமிழ்நாட்டுக்கு போய்ட்டு அவங்க ஓரவத்தி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. நாங்கள் 3 பேர் தான் இருக்கோன்ட்டு நைட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் குழம்பு தான் பண்ண போகிறோம் இப்போ. சிக்கன் குழம்பு எல்லாமே நான் மசாலா எல்லா மசாலாவே போட்டு தண்ணி கொஞ்சமாக சிக்கனே விட்ட தனியாக தண்ணி சேர்க்கல, எல்லாத்தையும் கிளறி விட்டு பாருங்கள். இப்போ சிக்கன் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அளவுக்கு சிக்கன் வெந்து வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன் வந்து ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்குதும், இந்த பக்கம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பனம்பழ சாறு மட்டும் எடுத்து வச்சிருந்தில்ல, அதை மட்டும் கொஞ்சம் டைம் நம்ம கொதிக்க விடணும். கொதிக்க பால் பொங்கி வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா இது பொங்கணும். பொங்கினதுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கும். நான் வந்து பண்ணப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது, மாமியார் சொல்லிக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஒருவேளை சிக்கன் குழம்பு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, இப்போ நம்ம சாப்பிட தான் போகிறோம். மாமனார் வந்து அந்த பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்காரு, என்னோட மாமியாருக்கு இந்த பக்கம் நான் பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கம் பாப்பா கொஞ்சம் அழுதுகிட்டு இருந்தால, அவளுக்கு கொஞ்சம் இந்த பக்கம் தூக்கி அந்த மாதிரி இது பண்ணி விட்டு ஒரு அழகான இடத்துல படுக்க வச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் சாப்பிட போகிறோம். சரி வாங்க இப்போ சாப்பிட்லாம். சிக்கன் குழம்பு நான் தான் பண்ணேன், அம்மா கொடுத்து விட்டு இருந்தாங்களா, அந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் பண்ணியிருந்தேன், தமிழ்நாட்டு ஸ்டைலில் பண்ணியிருந்தேன். இப்போ வாங்க நானுமே சாப்பிட்றேன், சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அப்படி சொல்கிறேன். வாங்க சாப்பிட்லாம் இப்போ என் கூட சேர்ந்து. சாப்பிட்லாம் முடிச்சாச்சு, சாப்பிட்டு பிளேட் எல்லாமே நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் நைட்டாக. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரத்தை தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டாங்க. அந்த மாவு போட்டு புளிக்க வைப்பாங்கள்ல மாவு, அது பத்தாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதனால் தனியாக கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் இப்போ அரிசி மாவு, இது வந்து பச்சரிசி மாவு, பச்சரிசி மாவு மட்டும்தான், மற்றபடி எந்த இதுவுமே இல்லை இதில். சோடா உப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கவே இல்லை, பச்சரிசி மாவு மட்டும்தான். அது மட்டும் சேர்த்து மாமியார் நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு விட்டு மாவை புளிக்க வைப்பாங்க. இது இப்போது நம்ம எத்தனை மணிக்கு பண்ணுறோம், ஒரு 8:30 மணிக்கு பண்ணுறோமா, காலையில் நல்லா புளிச்சு சூப்பராக இருக்குமே மாவு. பாருங்கள், இப்போ மாமியார் கையால் தான் நல்லா உப்பு போட்டுக்கிறாங்க, அது கூடமா சேர்ந்து கொஞ்சமாக உப்பு போட்டு இப்போ நல்லா பிசைஞ்சு விட போகிறாங்க. கையால் பிசைஞ்சு விட்டு கொஞ்சமாக தேவையான எந்த அளவுக்கு நம்ம இட்லிக்கோ தோசைக்கோ மாவு எடுப்போம்ல, அந்த அளவுக்கு பதமாக நல்லா பிசைஞ்சு விட்டுருவாங்க. ரொம்ப சூடாக இருந்துச்சு, மாமியார் ஃபேன் போட்டு விட்டு அந்த சூடத்துலேயே இது பண்ணிட்டாங்க. ஏன்னா சூடோடு இது பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஆறி போயிடுச்சுன்னா மாவு கொஞ்சம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் வந்து இந்த மாவில் பண்ணியிருந்தேன்ல, நான் வந்து கோதுமை மாவில் பண்ணியிருந்தேன், நான் எண்ணெயில் வந்து இது பண்ணியிருந்தேன்ல, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இது வந்து இட்லிக்கு நம்ம வெவச்சு தானே இது பண்ணுவோம், அது வந்து எண்ணெய் பொருள். இது வந்து நம்ம அந்த மாதிரி சாப்பிட்றது இந்த மாதிரி சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது, எண்ணெய் பொருளோட சாப்பிட்றது. இது வெவிச்சு தண்ணியிலே வெவிச்சு சாப்பிட்றல, அதனால் இது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பாருங்கள், இது கூட நான் 2 ஏலக்காய் தட்டி போட்டிருந்தேனே, ஏலக்காய் நிறையாவே இருந்துச்சு. ஏலக்காய் ஒரு 5, 6 ஏலக்காய் மட்டும் நசுக்கி நல்லா பவுடர் மாதிரி நசுக்கி போட்டு வாசனைக்காண்டி நான் போட்டிருந்தோம். பாருங்கள், இப்போ மாமியார் நல்லா பிசைஞ்சு இது பண்ணிக்கிட்டாங்க, பிசைஞ்சு அது எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம தூங்க தான் போகிறோம். டைம் வந்து இப்போ கரெக்டாக 11:30 மணி ஆகுது. சாப்பிட்டு இப்போ தூங்க தான் போகிறோம். மேடம் அவ்வளோ டைம் விளாண்டுட்டு இருந்தாங்க, தூங்கவே இல்லை கொஞ்ச நேரம் கூட, அவ்வளோ டைம் விளாண்டுட்டு இருந்தாங்க. அந்த சைடில் இருக்க லைட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன், அதனால கொஞ்சம் இருட்டலாக இருக்கும். நான் டோருமே இப்போ லாக் பண்ணிட்டேன். சரி வாங்க இப்போ தூங்கலாம், காலைல பார்க்கலாம். உங்கள் சிவன்யா குட்டி பாருங்கள் தூங்கிட்டாலே, அவளுக்கு நான் டைப்பரும் போட்டு விட்டாச்சு. அவளோட பெட்லேயுமே அவளை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு தூங்க வேண்டியதான். ஏன்னா நம்மளுக்கு எறும்போ பூச்சோ நம்ம போனால் நமக்கு தெரிஞ்சிடும், நம்ம சீக்கிரமாக எழுந்திரிச்சோம். சின்ன குழந்தைகளுக்கு தெரியாதுல்ல, அதனால் போட்டு இது பண்ணிட்டோம். இப்போ டைம் கரெக்டாக எத்தனை மணி பார்த்தீங்கன்னா 3 மணிங்க. 3 மணிக்கு எந்திரிச்சா, அவட்ட பசிக்குதுன்னு சொல்லி எந்திரிச்சா, பால் கொடுத்தேன். பால் கொடுத்துட்டு திரும்பி தூங்குவான்னு பார்த்தா தூங்கவே இல்லை, விளாண்டுட்டே இருந்தா. சரி நீ மாட்டிலே விளாடுடி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டு படுத்துட்டு இருந்தேன். அப்புறம் மாமியார் வந்தாங்க, மாமியார் குளிச்சுட்டு 2 பேரும் குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு வந்தாங்க. வந்து பாப்பா கொஞ்சம் விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாமனார் டீ போடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் நான் டீ போட தான் இப்போ நான் போகிறோம். இங்கே பாருங்கள், அவள் பண்ணுற சேட்டை. இப்போ காலைல எந்திரிச்சோடனே அழுக மாட்டா, கொஞ்சம் விளாடுவா.
ஓரளவு நல்லா விடிஞ்சிருச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ 4:45 ஆகுது டைமு. அதை காட்டி எவ்வளோ விடிஞ்சிருக்கு. ஆனால் மழை விடவே இல்லை. நைட்லேருந்து செம்ம மழை காட்ட 4:45 மழை இப்போ டைமு. அதுக்காண்டி எப்படி இருக்குது பாருங்கள், இவ்வளோ இருக்குது பாருங்கள். குட் மார்னிங். இப்போ நான் முன்னாடி எந்திரிச்சேன் 3 மணிக்கெலாம் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் டைம் ஃபோன் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பாப்பா இது பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மாமனார் சொன்னால் டீ போடு அப்படின்னு சொன்னார். இப்போ டீ தான் வச்சுருக்கேன். இட்லியுமே அதுக்கப்புறம் தான் நான் ஊற்றுறோம். ஃபஸ்ட் நம்ம இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் டீ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். இட்லி ஊற்றினா கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும்ல. பாவங்க மாவு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் இங்கே படுக்க வச்சா அவன் எங்கே போயிட்டா பாருங்க. மாவு நல்லா புளிச்சு இதாக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மாவு நல்லா புளிச்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம இட்லி பானில் வச்சு இட்லி ஊற்றிக்க வேண்டியதான். இட்லி ஊற்றிட்டு வச்சுருந்தா அது இட்லி நல்லாவே வெந்துடும். நான் கேஸில் தான் சமைக்க போகிறேன். ஏன்னா விறகு தண்ணி மாதிரி ஃபுல்லாக இதாகிடுச்சு. அம்மா மேலே இட்லி ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். நல்லா ஆவி பறக்க பறக்க இட்லி ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நான் டீ வச்சுக்கிறேன் பாருங்கள். பிளாக் டீ தான் இன்றைக்கி. இதுக்கப்புறம் டீலாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பாடெலாம் செய்யணும், சமைக்கணும். சரி வாங்க நம்ம சமைச்சிடலாம். இப்போ அதுக்கப்புறம் தான் சமைக்கணும். நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நைட்டு வந்து மாமனார் வந்து மார்க்கெட் போயிட்டு அப்புறம் சிக்கன் தான் வாங்கிட்டு வந்தால். நேற்று சிக்கன் சமைச்சு சாப்பிட்டு தூங்குறதுக்கு நைட்டு கரெக்டாக 9 மணி மேலே ஆகிடுச்சு. பாப்பா சாப்பிட்றதுக்கு 9 மணி ஆகிடுச்சு. தூங்குறதுக்கு 11 மணி ஆகிடுச்சு. பாப்பா சுத்தமாக கொஞ்சம் கூட தூங்கவே இல்லை. நல்லா விளாண்டுக்கிட்டே இருந்தா சிரிச்சுக்கிட்டு. நல்லா சிரித்து அவ்வளோ ஜாலியாக விளாண்டுக்கிட்டா. அதனால தூங்குறதுக்கு நேற்று கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனால் காலையில் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டோம். என்ன சாமி பக்கத்து வீட்டு பொண்ணு தூக்கிட்டு வந்திருக்கா பாப்பாவை. என்னை பார்த்து நான் சிரிக்கிறேன் நான் பேசுகிறத பார்த்துட்டு. இங்கே தான் இருக்கிறா அவ. ஜாலியாக விளாண்டுட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் காலைல இட்லி பழம்பழம் இட்லி இதுல அது வந்து அப்படியே சக்கரை தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மதியத்துக்கு வந்து சாப்பாடு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு. ஏன்னா மாமனார் அவங்க கஞ்சி சாப்பிட மாட்டாங்க. அவங்க வேலைக்கு போகலாம். நான் தான் அவங்களுக்கு சமைச்சு வைக்கிறேன்னு. அதனால் அவங்களுக்கு நான் கஞ்சி சாப்பாடு பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வெண்டைக்காய் இது எல்லாமே போட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணி வச்சுட்டு எனக்குன்னு தனியாக சாம்பார் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சமாக நான் பொரியல் எடுத்து சாப்பிடுவேன். நான் இப்போ இட்லி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். மதியத்துக்கு தான் நான் சாம்பார் சாப்பாடு சாப்பிடுவேன். இட்லி சாப்பிட்டு முடிச்சு இட்லி சூப்பராக சாஃப்டாக இருந்துச்சு. அது கூட தேங்காய்லாம் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். ஆனால் தேங்காய் இங்கே வந்து ரொம்ப ரேட்டு. தேங்காய் ஒரு தேங்காய் 60 ரூபா, 70 ரூபா இவ்வளோ சைஸ் தான் இருக்குமே தேங்காய். அதுவே 80 ரூபா 60 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் தேங்காய் அதிகமாக கிடைக்காது இந்த ஊர் சைடு. அதுக்கான ரேட் அதிகமாக சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.